நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளை பரக்கத்தை பெற்றுத் தருகிற காரியங்கள் 12 என்ற தலைப்பிலே இன்றைக்கு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோருமே பரக்கத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுவினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காத ஒருவரும் இல்லை. அல்லாஹுவின் அருளை பெறுவதற்கு அல்லாஹுவும் அண்ணல் பெருமானாரும் 12 வழிகளை காட்டுகிறார்கள். இந்த 12 ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரக்கத் கிடைத்துவிடும். 12 இருக்கணுங்கிறது இல்ல. நேற்று நோன்புக்கு 12ம் தேவை. ஒன்று இருந்தாலும் நோன்பு குறையும். இன்றைக்கு அப்படி அல்ல. 12ல் எது இருந்தாலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விடுவார். அதுல முதல் காரியம் குர்ஆன் சொல்லும் தக்வா, இறையச்சம். அல்லாஹ்வினுடைய அச்சம் யாருக்கு இருக்கிறதோ, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் அச்சம் யாருக்கு இருக்கிறதோ, அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கை கொடுப்பான் என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய பயம் வந்து விட வேண்டும். இது எந்த நேரத்தில் இறையச்சம்? நம்மிடத்தில் இறையச்சம் இருக்கிறதா இல்லையா? சோதிப்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. அபூ ஈஸா திர்மிதி அழகான மனிதர், அழகான பெண். ஒரு பெண் அபூ ஈஸா திர்மிதி இடத்திலே வந்து அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு 200 பெண்களுக்கு மேல் போட்டி போட்டார்கள். அவ்வளவு அழகான மனிதர். இந்த அழகான பெண்ணும் ஒரு மஸ்அலா கேட்கிறேன் என்று வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்தி தன் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்ல, நம்ம இளைஞர்களா இருந்தா என்ன நடக்கும்? அன்பிற்குரியவர்களே, சந்தர்ப்பம் கிடைக்காதா என்ற நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிற இல்லையா இளைஞர்கள் ஒரு பக்கம் இருக்க, இவர் நான் சிறுநீர் கழித்து விட்டு வருகிறேன் என்று பாத்ரூமுக்கு சென்று மலம் ஜலத்தை தன் மீது பூசிக்கொண்டு வெளியே வருகிறார். அந்த பெண்மணி இவரை பார்த்து ஓடிவிடுகிறது. எதற்காக? தக்வா, அல்லாஹ்வினுடைய பயம் வந்தது. ஒரு தவறை செய்தால் ரப்பல் ஆலமீன் பிடித்து விடுவானே என்ற பயத்தால் இவர் இப்படி செய்தார். இதனால் அல்லாஹ்வின் அருளை பெற்றார். எந்த காரியத்தை செய்கிற பொழுது ஒரு ஆழமான தொழில் அல்லாஹ்வின் பயம் வந்து விட வேண்டும். தவறை செய்கிற பொழுது அல்லாஹ்வின் பயம் வந்து விட வேண்டும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு காக்கா தௌபா செஞ்ச மாதிரி இனிமேல் அதை செய்ய மாட்டேன் ரப்பே, மன்னித்துக் கொள் ரப்பே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை செஞ்சுட்டு இல்லையா பேங்கின் தொடர்பே எனக்கு இனிமேல் வேண்டாம் ரப்பே. கொஞ்சம் கஷ்டம் வந்தவொடனே வட்டிக்குள்ள போய் விழுந்துடுறது. அதுக்கப்புறம் ரப்பே இனிமேல். இது தக்குவா இல்ல. அல்லாஹ்வின் அச்சம் இயற்கையிலேயே வந்து விட வேண்டும். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைஹா அம்மா அழைத்தார்களே இல்லையா, அரண்மனைக்குள்ளே அழைக்கிறார்கள் தன் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று. மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடுத்தார்கள். அனைத்த வாசல் திறந்தது. குர்ஆன் பேசுகிறது. இந்த இறையச்சம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வின் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இரண்டாவதாக அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் அருளும் வர வேண்டுமானால் இறைவனின் மீது முழு நம்பிக்கை வேண்டும். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ எல்லாம் என் ரப்பு பாதுகாத்துக் கொள்வான் என்று இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை செய்ய தயாராக இருக்கிறார். நெருப்பு குண்டத்திலே நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடுகிற பொழுது இப்ராஹிம் வந்து கேட்டார்களே, காப்பாற்றட்டுமா? என்னை படைத்த ரப்புக்கு தெரியும், போடட்டும். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நெருப்பையே குளிர்ச்சியாக மாற்றி கொடுத்தானே. குனி பதன் சலாமன் அலா இப்ராஹிம். இல்லையா? இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வந்ததா? முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். நாயகமே, உங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, ஆனால்
முஸ்லிம்களின் எண்ணிக்கை நிறைய இருக்கிறது, உங்களை நசுக்கி விடுவார்கள். எண்ணிக்கை கம்மியா இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலை இதுதான். மாட்டிறைச்சிக்கு ஆனாய் பறக்கிறது இல்லையா? அரசாங்கம் மாட்டிறைச்சியை தடை செய்யப்பட்டது, கவலையே பட தேவையில்லை. படைத்த ரப்புக்கு தெரியாதா? இந்த மாதிரி பேடிகள் 1000 பேர்களை இந்த சமூகம் கண்டிருக்கிறது. 1000 பேர்களை காரூனை விட, ஃபிரௌனை விட, அபூஜகளை விட, சத்தானை விட, நம்ரூதை விட கொடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? அத்துணை பேர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அட்ரஸ் இல்லாதவர்களால் அழித்து காட்டினார். அட்ரஸ் இல்லாதவர்களால் ரப்பால் அழிக்க முடியும். ஆனா இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ்வை நம்பினார்கள். கடல் பிறந்ததே. பெருமானாரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நாயகமே நீங்க இருக்கிறது ரொம்ப கம்மி, ஆனால் முஸ்லிம்கள் அல்லாஹ் அக்பர் ஊரே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், நீங்களோ 80 பேர்கள் மக்காவிலே இருக்கிறீர்கள், அவர்கள் நினைத்தால் உங்களை பிழிந்து விடுவார்கள். பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். என்ன அழகான மந்திர சொல்! எங்களுக்கு ரப்பு போதுமானவன், எங்களுக்கு அவன் பொறுப்புதாரி. பொறுப்புதாரிகளில் நல்லவன் நான். ஊரே ஒன்று சேர்ந்து எங்களை நசிக்க நினைத்தாலும் நாங்கள் இந்த உலகத்தை படைத்த ரப்பின் கரத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 80 பேர்த்த மக்காவோடு இருக்கக்கூடிய அத்தனை குறைச்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒண்ணுமே செய்ய முடியலையே இல்லையா? ஆக சிறுபான்மையாக இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். ஒன்று சேர்ந்தது ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாம் இன்றைக்கு சிறுபான்மை, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் நாம் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு நேரத்திலும் கேட்க வேண்டிய தஸ்பீஹ் இதுதான். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வகீல். ரப்பு உலகத்தை கண்காணிப்பில் வைத்திருக்கிற ரப்பு. அவன் நினைத்தான் எதையும் அவனால் சாதிக்க முடியும். அதனால நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பரபரப்பாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா இப்னு அப்பாஸ் லப்பைக் யா ரசூலல்லாஹ், யா இப்னு அப்பாஸ் லப்பைக் யா ரசூலல்லாஹ். ஒரு முக்கியமான காரியத்தை பெருமானார் சொல்ல நினைத்தால் 3 முறை அழைப்பார்கள். 3வது முறையும் இப்னு அப்பாஸ் லப்பைக் யா ரசூலல்லாஹ், வந்துவிட்டேன் நாயகமே. என்ன சொல்கிறீர்கள் நாயகமே? அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடிவிட்டால் உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. ரப்பு உங்களுக்கு தீங்கை நாடிவிட்டால் உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு நலவை தர முடியாது. இப்னு அப்பாஸ் உர்ஃபிஅத்தில் அக்லாம், விதியை பேனா எழுதி முடித்து விட்டது. வஜஃபத்தில் கலாம், வஜஃபத்தில் ஸஹப், லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டில் ஒவ்வொருவருடைய வரலாறு முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை நம்பிக்கொள் இப்னு அப்பாஸ். மனிதர்களை நம்புவதை விட மனிதர்களை படைத்த ரப்பை நம்பு. ரப்பு உனக்கு பொறுப்பேற்பான். நாம ரப்ப நம்பிட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறவைகள், பட்சிகள், மிருகங்கள் ரப்பை நம்புகிறது. ஒரு நாள் பட்டினி போட்டான ரப்பல் ஆலமீன், ஒரு நாள் பட்டினி போட்டான பறவைகளையும் மிருகங்களையும். அப்ப ரப்பல் ஆலமீனின் மீது முழு நம்பிக்கை ஹக்கு தவக்குல் வைத்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக பரக்கத்தை அவன் புறத்தில் வைத்திருக்கிறான். வானத்தின் கதவையும் திறப்பான், பூமியின் கதவையும் திறப்பான். அப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக நாம் மாறி போக வேண்டும். அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல ஊர்ல இருக்க அத்தனை பேர்த்தையும் கடை கேட்பாரு. யாருமே கொடுக்கலன்னா அப்புறம் பள்ளிவாசலுக்கு வந்து, ரப்பே உன்னை தவிர கொடுப்பதற்கு யாரும் இல்லை ரப்பே. அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன். முதல்ல அவன்கிட்ட தான் கேட்கணும்னு நினைப்பான். எதுவுமே இல்லை ரப்பே நீ கொடு என்று முதலில் அவனிடத்தில் கேட்டுவிட்டு கடன் இறங்கினால் கஷ்டத்தை நீக்கி வணக்கத்தை செய்வதற்கான வழிகளை ரப்பு திறந்து விடுவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிற நன்மக்களாக மாறி போக வேண்டும். அவர்
சொல்லுகிறார், அவரின் மகனுக்கு வயது 12, சின்ன பையன். அவனுக்கு ஆட்சி பொறுப்பை அவுரங்கசீப் கொடுக்கிறார். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவுரங்கசீப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 12 வயது சிறுவனை ஒரு கிணற்றுக்குள் கையை பிடித்து உள்ளே விடுகிற பொழுது உன்னை யார் காப்பாற்றுவார், உனக்கு பயமில்லையா என்று கேட்க அந்த சிறுவன் சிரிக்கிறான். அவுரங்கசீப்பை பார்த்து சிரித்தானாம். அவுரங்கசீப் கேட்கிறார், எதற்கு என்னை பார்த்து சிரிக்கிறார்? என் கை யாரிடத்தில் இருக்கிறது? அவர் என்னை கிணற்றில் விழுக விடுவாரா? என் கை இந்த நாட்டை ஆளும் அரசனிடத்தில் இருக்கிறது. எல்லோரையும் பாதுகாத்து வருகிற அரசனின் கையில் என் கை இருக்கிறது. என் அரசன் என்னை கிணற்றில் விழுக விடுவாரா? அவுரங்கசீப் அழுகிறார், அழுகிறார், அழுகிறார். அல்லாஹ்வின் கரத்தை பிடித்துக் கொண்டார். ரப்பு கீழே விழுக விடுவானா? ரப்பின் கரத்தை பிடித்துக் கொண்டால் ரப்பு கீழே விழுக விடுவானா? அவுரங்கசீப் சொல்லுகிறார், அப்ப அல்லாஹ்வை பிடித்துக் கொண்டார். அல்லாஹு அக்பர். பரக்கத்திற்கான அத்துணை வழிகளையும் ரப்பு திறப்பார். முல்லாவுடைய வரலாறு கூட எழுதுவார்களே, முல்லாவினுடைய மனைவியை பார்த்து முல்லா கத்தியை நீட்டி மிரட்டார். முல்லாவின் மனைவி சிரிக்கிறாங்க. நம்ம கத்தியை காட்டி மிரட்ட பயப்படாம சிரிக்கிறீங்க. கத்தி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மீது பாசம் கொண்ட உங்களிடத்தில் கத்தி இருக்கிறது, நான் ஏன் பயப்படுவேன்? மனைவி கத்தியை தூக்கிட்டு வந்தோட என்னைக்காவது கணவன் பயந்து போயிட்டானா? அல்லது கணவன் மனைவி கத்தியை தூக்கிட்டு வந்தோட மனைவி பயப்படுவாள்? பயப்பட மாட்டா இல்லையா? இதே மாதிரி அல்லாஹ்வை நாம் முழுமையாக நம்பிவிட்டால், மனைவி கணவனை நம்புகிறாள், கணவன் மனைவியை நம்புகிறான், அல்லாஹ்வை நம்பிவிட்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை சொரிய காத்திருக்கிறார். மூன்றாவதாக மார்க்கம் சொல்லும் அல்லாஹ்வின் அருளை பெறுகிற மூன்றாம் வழி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சிலத்துர் ரஹம். உறவுகளை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருளின் வாசல்களை, பரக்கத்தின் வாசல்களை திறந்து விடுகிறான். இப்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். மன் சபலஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி. பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், யாருக்காவது நிறைய காசு பணம் சேரணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து அதற்கான வழியை சொல்லுங்களே நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், ஃபல்இஸில் ரஹ்மா. உறவுகளை சேர்ந்து வாழட்டும், அதற்கான உறவுகளை சேர்ந்து வாழட்டும். ரிஸ்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அள்ளி கொடுத்து விடுவான். அவன் ஹஸானாவை திறக்கும் திறவுகோல். அல்லாஹ்வுடைய ஹஸானாவுல எவ்வளவு இருக்கும்? அல்லாஹ்வுடைய ஹஸானாவுல எவ்வளவு இருக்கு? அதை திறக்கிற திறவுகோல் சிலத்துர் ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை, உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு 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 ரமலானில் கூட உறவுகள் ஒன்று சேராத அவலச் சூழல் நம் சமூகத்தில் நடைபெறுகிறது. ஆனால் வியாபாரத்திலே வளர்க்க வேண்டும், தொழில்துறையிலே வளர்க்க வேண்டும், அனைத்திலும் அபிவிருத்தியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், நிம்மதிக்கு வழி உண்டு, உறவுகளோடு சேர்ந்து வாழ். காசு உள்ள செலவாகிறமாக இருக்கும், ஆனால் அதற்குள் தான் அருள் இருக்கிறது, பரக்கத்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தகப்பனார் இறந்து போகிறார். அந்த மகன் தகப்பனுக்கு செஞ்ச ஹிதுமத் அல்லாஹ் அக்பர். இறந்ததுக்கு பிறகு தகப்பனார் ஒண்ணுமே விட்டுட்டு போகல. மகன் கனவிலே தோண்டி சொல்லுவார், தகப்பனா இந்த இடத்துல 1000 திர்ஹம் இருக்கிறது மகனே என்று சொல்ல, மகன் கேட்பார், அந்த 1000ல் பரக்கத்து இருக்கிறதான்னு கேட்பாரு. பரக்கத்து இல்ல மகனே. அப்ப வானாண்டுவார் மகன். அடுத்து ஒரு நாள் கனவு காணுவார், மகனை பார்ப்பார், மகனே இந்த இடத்தில் 100 திர்ஹம் இருக்கிறது மகனே. மகன் கேட்பாரு, இதுல பரக்கத்து இருக்கிறதா? இல்லை என்று சொல்லிவிடுவார். வேண்டாம் என்று சொல்லுவார் மகன். இன்னொரு தினம் கனவு காணுவார், மகனிடத்திலே சொல்லுவார், உன் வீட்டு அடிப்படையில் ஒரே ஒரு தீனார் இருக்கிறது, ஒரே ஒரு திர்ஹம் இருக்கிறது, இதில் பரக்கத்து இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. அந்த பரக்கத்துள்ள பொருள் ஒரு தீனார் எனக்கு போதும் என்று எடுத்து செல்லுவார். கடைவீதிக்கு சென்று ஒரு மீன் வாங்குவார். அந்த மீனை பார்த்தால் உள்ளே 2 முத்துக்கள் இருக்கும். ஒரு முத்தின் விலை நாட்டில் பாதி, இன்னொரு முத்தின் விலை நாட்டின் நீதி. நினைத்தால் ஒன்றில் பரக்கத்து செய்வான். அந்த ஒன்று யார்? பெற்றோர்களை நேசிக்கிறார்களோ, அல்லாஹ் அக்பர், பெற்றோர்களின் மீது யார் அளவு கடந்த அன்பு வைக்கிறார்களோ, பெற்றோர்களை தாயையும் தகப்பனையும் தன்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி
முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? திருமணம் முடித்தவர்கள் தன் மனைவியோடு சேருகிற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் அலா மா ரஸக்தனா. பெருமானா அற்புதமான துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இந்த உம்மத்தில யாருமே கடைபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் தன் மனைவியோடு சேருகிற பொழுது இந்த துஆவோடு சேருகிறாரோ அல்லாஹ் குழந்தையை ஜெனிக்க செய்து விட்டால் சைத்தானின் தீங்கிலிருந்து அந்த குழந்தை பாதுகாப்பை பெறுகிறார். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடுகிறார். இறைவனுக்கு பொருத்தமான பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடுகிறார். அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கும் உருவாக்கத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அந்த பிள்ளையினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொடுப்பதற்கு, கண்ணியத்தை வளர்த்துக் கொடுப்பதற்கு, இசத்தை வளர்த்துக் கொடுப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இத்தனையும் சேர்ந்த ஒரு சின்ன துவா. கடந்த காலம் கடந்ததா இருக்கட்டும், இனி வர்ற காலத்திலேயாவது நம்ம வீட்டுல ஒரு நோட்டீஸ்ல எழுதி ஒட்டிக்கலாம். சின்ன வார்த்தை பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான அலா மா ரஸக்தனா. எங்களுக்கு ரிஸ்காக குழந்தையை கொடுத்தாயே ரப்பே, அதை ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தருவாயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தமே பிள்ளைகளா இருக்காங்க. பெத்த பிள்ளை கட்டுப்படவே மாட்டேங்கிறான். பெத்த புள்ள எதுக்குமே கேட்க மாட்டேங்கிறான். உருவாக்கரையா இருக்கிறான். பெத்த புள்ள கஷ்டப்பட்டு வளர்க்க. ஆனா அந்த புள்ள இப்ப ஏன் கையில இல்ல? ஏன் இல்லை? நாம் இங்கே தவறு செய்திருக்கிறோம். வருங்காலம் அரசாங்கத்தினுடைய தீங்கு அதிகமாக இருக்கிற காலம், வருங்காலம் அரசாங்கத்தினுடைய தொல்லைகள் நிறைந்திருக்கிற காலம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு. அப்ப அல்லாஹ்வின் பாதுகாப்பு வேண்டுமானால் இப்பொழுதிருந்தே புதுமண தம்பதிகள், இளைஞர்கள் இந்த துஆவை கையில் எடுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ்வுக்கு அவ்வளவு ஆற்றல். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காக வேண்டி குழுவாக வருவார்கள். ரசூலுல்லாஹை பார்க்க குழுவாக வருவார்கள். ஈமான் கொள்ளாதவர்களும் வருவார்கள். நாயகத்தினுடைய நடைமுறைகளை தெரிந்து கொண்டு வருவார்கள். அதுல ஒரு குழு வந்தது. இந்த சகாபாக்களுக்கு ஒரு பழக்கம், குழு வந்தால் சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா, தன் தகுதிக்கு ஏற்றவாறு பிரித்துக் கொள்வார்கள். 2 பேர்த்த கூட்டு போவார், ஒருத்தர் 4 பேர்த்த கூட்டிட்டு போவாரு. மிச்சம் யார் இருக்கிறார்களோ அவர்களை பெருமானார் அழைத்து செல்வார்கள். ஷம்மாஸ் ரலியல்லாஹு குழு வருகிறார்கள். அவர் என்ன இஸ்லாத்துக்கு வரல, ரசூலுல்லாஹ்வின் நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். எல்லோரையும் அழைத்து செல்கிறார்கள். 2 பேரா 3 பேரா 4 பேரா அழைச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த ஷம்மாஸ மட்டும் ஒருத்தர் கூட அழைச்சிட்டு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் 6 பேருக்கு சமம். ஆஜானு பாஹு. இவருக்கு யார் சோறு கொடுக்கிறது யாருமே கூட்டு போறாங்க. இவருக்கு முடியாது. கடைசியில் அவர் மட்டும் பள்ளிவாசல்ல இருக்காரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என்று உம்மு ஐமன் தம் மனைவிமார்கள் அழைச்சிட்டு போகல. உம்மு ஐமன் இல்லை என்றே சொல்லாத சஹாபிய பெண்மணி உம்மு ஐமன். பெருமானார் போயிட்டா அல்லாஹு அக்பர், அன்பை கொட்டி கொடுக்கிற சஹாபி உம்மு ஐமன். அந்த அம்மாட்ட தான் ரசூலுல்லாஹ் 4 வயசா இருக்கும்போது அவங்க தாயார் வஃபாத்தாகிறார்கள். உம்மு ஐமன் கையிலே தான் பெருமானாரை பிடித்து கொடுக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்த உம்மு ஐமன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பசி என்றால் இந்த உம்மு ஐமன் சாப்பிட்டதே இல்லை. ஒருவருக்கான சஹாபா பெருமானார் அழைத்து செல்கிறார்கள். வந்திருக்கிறது யாருன்னு உம்மு ஐமனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க உள்ள இருக்கிறாங்க. 8 ரொட்டி சுட்டு கொடுக்கிற அளவுக்கு மாவு இருக்கிறது. 4 ரொட்டியை சுட்டாங்க உம்மு ஐமன். சுட்டு பெருமானாருக்கு 2, ரசூலுல்லாஹ் நிறைய சாப்பிட மாட்டாங்க. வந்த சஹாபிக்கு 2ன்னு சொல்லி 4 ரொட்டி அனுப்புறாங்க. வந்தவரும் சம்மாஸ் 6 பேருக்கு சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரொட்டியாக வைத்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு ரொட்டியை சாப்பிட்டாரு, 2 ரொட்டியை சாப்பிட்டாரு. பெருமானார் தட்டுல ரொட்டியே இல்ல. அடுத்து அப்படி பார்த்தவங்க ரசூலுல்லாஹ் அடுத்த 2 ரொட்டியை வைக்கிறாங்க. 4 ரொட்டியை சாப்பிட்டு அப்படி பாக்குறாங்க. ரொட்டி தீந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சரி பத்தல போட தெரியுது, அடுத்த 2 ரொட்டி சுட்டு கொடுத்து அனுப்புறாங்க. பெருமானார் தட்டுக்கு வரவே இல்லை ரொட்டி. அடுத்த 2 ரொட்டி அங்க வைக்க அவரே சாப்பிட்டார். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படி எதிர்பார்க்கிறார். அப்படி பார்த்தார்.
சரி பத்தரை போட, பொதுவாகவே கடைசி 2 ரொட்டி அளவு தான் மாவு இருக்கு. வேகமா ரொட்டியை சுட்டுட்டு எட்டி பார்த்தாங்க. பொதுவாகவே பொம்பளைகளுக்கு ஒரு பழக்கம், சாப்பாடு பத்தலைன்னு ஆம்பளைங்க கேட்டுட்டா அப்படி லேசா திறந்து பார்ப்பாங்க, வந்திருக்கிற ஆசாமி யாரவா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் அக்பர், பெரிய கடலை உட்கார்ந்து இருக்கு 150 கிலோல. அது கூட அந்த அம்மாவுக்கு பெருசா தெரியல. ரசூலுல்லாஹ்வின் தட்டு காலியாக இருக்கு. உள்ள இருந்து அந்த அம்மா ஒரு சவுண்ட் விட்டாங்க, ரசூலை பட்டினி போட்டவனை அல்லாஹ் பட்டினி போடுவாங்க. இந்த வார்த்தை கேட்டுட்டு தான் அவர் சாப்பிட்டுருக்காரு. அடுத்த 2 ரொட்டியை அறிவிக்கிறவர் அவர் தான். 8 ரொட்டியை சாப்பிட்டார். என்ன, அவர் வந்தது சோதிப்பதற்காக. பெருமானார் அதையும் கொடுத்து விட்டு நான் பட்டினி இருந்தார்கள், தன்னை பார்க்க வந்தவருக்கு வயிறை நிரப்பினார்கள். 2வது நாள் பொதுவாகவே ஒரு செய்தி, இந்த மாதிரி செய்தி நடந்துருச்சுன்னு சொன்னா பெண்களுக்கு எவ்வளவு வேகமா போய் சேரும். மாஷா அல்லாஹ். அடுத்த நாள் மதீனாவே பேசிக் கொண்டிருக்கிறது, ரசூலை பார்க்க யாரோ வந்திருக்கிறார்களா, 150 கிலோல 8 ரொட்டியை சாப்பிட்டு ரசூலை பட்டினி போட்ட மனிதர்கள் வந்திருக்கிறாரா. நிறைய பேர் பார்க்க வேற வட்டாங்க, வந்து பார்த்துட்டு போறாங்க. 2வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லோரையும் அழைத்து செல்கிறார்கள். ஆனால் இவரை மட்டும் முதல் நாளே விட்டுட்டு போனாலே, நேற்று நடந்ததை நம்பி கூடி போவாங்களா, எல்லோரும் விட்டு சென்றார்கள். பெருமானார் மீண்டும் அவரை அழைத்துக் கொண்டு உம்மைமன் ரலியல்லாஹு வீட்டுக்கே போகிறார்கள். உம்மைமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேவையானதையெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள். 3வது நாளும் சஹாபாக்கள் அவரை விட்டார்கள். ஆனால் 2 நாள் பெருமானாரின் நடவடிக்கையை பார்த்து ஈமான் கொள்ளுகிறார். ஈமான் கொண்டதற்கு பிறகு ரசூலை பார்த்து, நாயகமே எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கிறேன் என்று கேட்டார். பெருமானார் எதை செய்தாலும் பிஸ்மில்லாஹை சொல்லி நல்லதை செய்து கொள் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். அவர்கள் முதலில் கற்றுக் கொடுத்த பாடம் பிஸ்மில்லா. 3வது நாள் உம்மைமன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சாப்பிடணும், அவரும் சாப்பிடணும், பெரிய பெரிய தேக்ஸாவை வச்சு சாப்பாடு ஆக்கி மனது 2 பேர்த்தையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சாப்பாட்டை கொடுக்க அந்த ஒரு ரொட்டியை அவருக்கு வைக்கப்படுகிறது. பெருமானார் தான் பிஸ்மில்லா சொல்லி தானே எல்லாத்தையும் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு ரொட்டியை சாப்பிட்டார். போதும் நாயகமே என்றார். என் வயிறின் பசி நீங்கி போனது நாயகமே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சம்மாஸ், 8 ரொட்டி 12 ரொட்டி நிரந்தரம் என்ன சம்மாஸ் என்று கேட்க, நாயகமே ஈமானும் பிஸ்மில்லாஹும் என் வயிற்றை நிரப்பிவிட்டது நாயகமே. பிஸ்மில்லாஹின் ஆற்றல் அலாதியானது. நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா, முதல்ல நம்ம தாய்மார்கள் எல்லாம் அரிசி போடும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டு உடையில போடுவாங்க. அதுல இருந்த பரக்கத் செய்கிற நல்ல காரியங்கள் குல் அம்ரி தீபால் லம் யுபதா பில் பஸ்மலா. அல்லாஹ்வே தன் குர்ஆனை பிஸ்மில்லாவை சொல்லி ஆரம்பிக்கிறான் என்றால் பிஸ்மில்லாவின் ஆற்றல் என்ன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிஸ்மில்லாவை எழுதிய காரணத்தினால் பிஸ்மில்லா என்ற ஒன்றின் பரக்கத்தால் பில்கீஸ் ராணி அந்த கடிதத்தை பார்த்தவுடன் ஈமான் கொண்டார்களே. பிஸ்மில்லாவின் பரக்கத். அன்புக்குரியவர்களே, பிஸ்மில்லா சாதாரணமானதா? அத்தஸ்மியத்து அலா குல்லி அஹ்வால், எல்லா நிலைகளிலும் பிஸ்மில்லாவை ஒருவன் பயன்படுத்தினால் பரக்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான். 5வதாக அல்லாஹ்வினுடைய அருள் வருவதற்கான வழி பெருமானார் சொன்னார்கள், அது திக்ர். திக்ர் இல்லை, அதுவே இன்னைக்கு சமுதாயம் விட்டுச்சு. திக்ரே இல்லை. பாடல்களுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த இளைஞர்கள், நாவல பாடல் வருவது அதிகமாக இருக்கிறதா, அல்லாஹ்வின் பெயர்கள் வருவது அதிகமாக இருக்கிறதா? ஆனால பாடல்களை முன்முணுத்துக் கொண்டிருக்கிற இந்த நாம் அல்லாஹ்வினுடைய திக்ரை முன்முணுத்தால் ஒரு கிராமவாசி வருவார், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திப்பார். நாயகமே எனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் நாயகமே என்று கேட்பார். எதற்கு என்று பெருமானார் கேட்பார்கள். அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாயகமே, அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாயகமே. அப்படி சில வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நாயகமே. நான் அதைத்தான் சொல்லிட்டு இருப்பேன், ஆனா அல்லாஹ் எனக்கு தேவையானதை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். لا إله إلا الله وحده لا شريك له الله أكبر كبيرا والحمد لله كثيرا إلا بالله العلي العظيم. இதை நீ சொல்லிக் கொண்டே இரு. வந்த கிராமவாசி ரொம்ப உஷாரானார். ஹாதா லில்லாஹ்,
இதெல்லாம் அல்லாஹ்வை புகழும் வார்த்தைகள். அதை நான் புகழ்ந்துக்கிறேன். பமாலி எனக்கு என்ன, அதை சொல்லுங்க. நான் அல்லாஹ்வை இந்த வார்த்தைகளை சொல்லி புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன். பமாலி ஏன் தேவைகள் நடக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ்ட்ட எனக்கு என்ன கேட்கணும்? பெருமானா கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம சொல்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. நாலு வார்த்தை கேட்டு அல்லாஹும்ம சொல்லி என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி என் மீது இரக்கப்படுவாயாக, வஹ்தினி எனக்கு வழிகாட்டுவாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை நீ தருவாயாக, முன்புறத்தில் இருந்து தருவாயாக. இந்த நாலு வார்த்தைக்கு நீ சொல்லு. அந்த சஹாபி அறிவிக்கிறார், அந்த கிராமவாசி சொல்லுவார், நான் இதைத்தான் செய்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் அக்பர். என் வாடிக்கையாளர்களுக்கு என்னால் பொருளை கொடுக்கவே முடியவில்லை, பொருளை கொடுக்கவே முடியவில்லை. அவ்வளவை ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து குவித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த திக்ர் பெரிய வேலையை செய்யும். நாம சும்மா சின்ன சின்ன நாவிலே சொல்லுங்க, இது நாயகத்தின் உம்மத்துனா, பெருமானாரின் உம்மத்துனா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பெரும் சக்தியை சின்ன சின்ன திக்ர்களுக்குள் வைத்திருக்கிறார். அல்லாஹ் இடத்திலே வந்து ஒருவர் சொல்லுகிறார், நான் உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை, முகாத்தம் இருக்கிறாங்க. எஜமான் சொல்லுவாரு, நீ 10,000 ரூபாய் என்ற கொடுத்துட்டு நீ விடுதலை ஆயிக்க. அந்த அடிமை வந்து சொல்லுகிறார், இந்த 10,000 என்னால் கொடுக்கவே முடியவில்லை, என் எஜமானனுக்கு நான் கொடுத்து விட்டால் நான் சரியாக விடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் இது இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நாம ரிலீஃப் ஆயிடலாம், கடையின் கஷ்டத்திலிருந்து வீட்டின் தொல்லைகளிலிருந்து ரிலீஃப் ஆயிடலாம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏன் நீ கவலைப்படாது, பெருமானார் தான் நமக்கு மந்திர சொல்லை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக ஹராமிக். அல்லாஹ் ஹராமை விட்டு உன்னுடைய ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்கிக் கொள்வாயாக. ஹராம்ல என்னை சேர்த்துறாத ரப்பே, வட்டிக்கு கிட்டிக்கு என்னை கொண்டு போய் விட்டுறாத ரப்பே. வாகனினி பிஃபதுலிக் அம்மன் சிவா. அல்லாஹ் உன்னுடைய அருளால் என்னை பணக்காரனாக்கி, உன் அருளால் என்னை பணக்காரனாக்கி, அடுத்தவனிடத்தில் தேவையாவதை விட்டும் என்னை காப்பாற்றுறப்பே. அல்லாஹ் மக்கள் ஹலாலை அன் ஹராமி வாகனினி பிஃபதுலிக் அம்மன் சிவா. இந்த துஆவை ஒவ்வொரு முஸ்லிமும் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனப்பாடம் பண்ண மாதிரி பண்ணி வைத்திருக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்காத நேரம் இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, நான் வெறும் 1 வாரம் தான் இதை ஓதினேன், என்னை என் எஜமானருக்கு உரிமை சீட்டு எழுதி கொடுக்கிற அளவிற்கு பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் கொடுப்பதற்கு திக்ரை விட சிறந்த வழிமுறை இல்லை. 6வதாக சுக்ர். எப்படி திக்ரில் அல்லாஹ் அருளை பரக்கத்தை செய்கிறானோ அதே மாதிரி சுக்ரிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி எப்படி தெரியுமா? உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தால் அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு உடலாலான நன்றி செலுத்த வேண்டும். பொருளை கொடுத்தால் பொருளாலான நன்றி செலுத்த வேண்டும். கோடி கணக்கில் அல்லாஹ் கொடுத்துட்டான், நான் காசெல்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், ஒரு 4 ரக்காத் வேண்டா தொழுதுக்கற, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், ரப்புக்கு பிடிக்காது. கொடுத்த காசை இறைவனுக்காக கொடுக்க வேண்டும். உடலை கொடுத்து இருக்கிறான் என்றால் கொஞ்சம் என்னைக்காவது நம்ம யோசிச்சோமா? 5 நேரம் அல்லாஹ் இந்த உடலை வைத்து வறுத்தெடுத்து தொலை சொல்லுகிறானே, என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் இந்த உடலுக்குள் வைத்திருக்கிற ஆற்றல் அப்படி அல்லாதியான. இந்த சாப்பாடு சாப்பிடுறமே, மூச்சு விடுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ஒரே குழாமா, அதுக்குள்ள போய் சிறுகுடல் பெருக்குடல்ல போய் அதை செரிக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திரவத்தை ஏற்பாடு செய்தானே. அதை இரும்புல போட்டோம்னு சொன்னாக்கா இரும்பை ஒசிக்கி விடுகிற ஆற்றல் படைத்த திரவத்தை அல்லாஹ் உள்ளே அமிலமாக உலாவரச் செய்து உருவாக்கி அது உணவிலே தெளித்து 80 வயசு கிழவனுக்கும் அந்த அமிலம் உருவாக்கி அதை தெளித்து ஜீரணமாக்கி அதை ரத்தமாக சாணமாக அல்லாஹ் அக்பர். உள்ளே ஒரு பெரிய வேலை. இவ்வளவு வேலை நான் செய்கிறேன், இவ்வளவு வேலை நீ சாப்பிட்டு போயிடுற, ஆனால் இத்தனை வேலையும் நான் செய்கிறேன், நீ ஒரு 5 நேரம் தொழுதுக்கப்பா. இதுதான் எனக்கு நீ செலுத்துகிற நன்றி. அல்லாஹ் சொல்லுகிறானே, நன்றி செலுத்தினோமா? ஒரு வருட காலமாக உன்னை பாதுகாத்தானே. சர்வீஸுக்காக வண்டிக்கு சர்வீஸ் இருக்கிறது, 3 மாசத்துல சர்வீஸ் செய்யலன்னு சொன்னாக்கா அவன் வண்டியை ஓட்ட முடியல, லாரி மாதிரி ஓட்டிட்டு போற இல்லையா? அந்த தேரிங்க திருப்ப முடியல, கேட்டா சர்வீஸுக்கு கொடுக்கலங்க, அதனால
போதே சப்பேட் இருக்கிறார் இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நன்றியாக 1 மாதம் நீ கொண்டு வைத்துக்கொள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை உடலுக்கான நன்றியாக, ஜகாத்தை ஹஜ்ஜை பொருளுக்கான நன்றியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இதை செய், நான் உனக்கு அள்ளித் தருகிறேன். சுக்ர். உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா முதல்ல அவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? லாபம். உஸ்மான் கனி முதலில் லாபம் அவர்களுக்கு கிடைத்தது. முதல் சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்து அவர்கள் பெற்ற லாபம் 1000 தங்க காசுகள், 15 ஒட்டகங்கள். இது அவங்க பெற்ற முதல் லாபம். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, நாயகமே, இஸ்லாத்திற்கு பிறகு நான் பெற்ற முதல் லாபம் 15 ஒட்டகம், 1000 திர்ஹம். இது அனைத்தையுமே என் ரப்புக்கு தருகிறேன், அனைத்தையுமே என் ரப்புக்கு தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 தீனாரை வைக்க சொல்லிட்டாங்க. 15 ஒட்டகையில உன் குடும்பத்திற்கு 3 ஒட்டகை தேவை, எடுத்துக்கொள். 12 ஒட்டகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா ஆதைத், அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா அம்சக்த. அவர் எதை தடுத்து வைத்துக் கொண்டாரோ அந்த 3லும் பரக்கத் செய்வாயாக, அவர் எதை கொடுத்தாரோ அதிலும் பரக்கத்தை செய்வாயாக. உஸ்மான் இப்னு ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் தடுத்து வைத்துக் கொண்டதில் பரக்கத் செய்வாயாக என்று சொன்னார்கள். அந்த 3ம் 3000ஆக மாறியதை நான் கண்கூடாக கண்டேன், நான் கண்கூடாக கண்டேன். ரப்பு கொடுத்ததிலிருந்து ரப்புக்கு நன்றியாக கொடுக்கிற பொழுது, ரப்பே நீ கொடுத்ததை உனக்காக நான் கொடுக்கிறேன் என்கிற பொழுது ரப்பு சந்தோஷம் அடைந்து விடுகிறார். அப்ப சுக்குர்ல அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய அருளை கொண்டு வந்து அதை கொடுத்தார். 7வதாக தௌபா வல் இஸ்திக்ஃபார். ஒரு மனுஷன் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, தௌபா செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுகிறான். தௌபா இஸ்திக்ஃபார். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, கடை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான மருந்தை இப்னு ஹஜர் சொல்கிறார்கள். ஒருத்தர் கடையை திறந்து வச்சுட்டு 1000 தடவை, இப்னு ஹஜர் யார் தெரியுங்களா? புகாரிக்கு விளக்கம் எழுதியவர், புகாரிக்கு விளக்கம் எழுதியவர். கல்லை உடைத்தாலும் இப்னு ஹஜரின் சொல்லை உடைக்க முடியாது, அவ்வளவு ஆற்றல் படைத்தவர் இப்னு ஹஜர். இவர் சொல்லுவார், கடையை திறந்த முன்ன உட்கார்ந்து 1000 முறை ஒருவன் இஸ்திக்ஃபார் செய்து விட்டால் அந்த கடைக்கு வாடிக்கையாளர்களை கொண்டு வருவதற்கு ரப்புல் ஆலமீன் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், வழக்குகளை கூட நம்புவதில்லை. கடையை திறந்து 1000 முறை இஸ்திக்ஃபார். ரப்பே, வாடிக்கையாளர்கள் எல்லோரும் பெரிய பெரிய வியாபாரிகள் விளம்பரத்தை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தை கரத்தில் வைத்திருக்கிற ரப்பே, யாமும் கல்லிபல் குழு, உள்ளத்தை புரட்டுபவனே, கடை திறந்திருக்கேன், வாடிக்கையாளர்களை நீ கொண்டு வா, நான் ஏதோ பாவங்கள் தெரிந்தும் பெரிய அவனும் செய்திருக்கலாம், 1000 தடவை ஓதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாடிக்கையாளர்களை கொண்டு வருவதை தன் பொறுப்பாக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் அக்பர். இப்ப ஈரோட்ல ஒரு பெரிய கடைக்காரர் இருக்காரு, ஸ்டீல் வியாபாரி, பேர் சொல்ல நான் மாட்டேன். வியாபாரம் அழிச்சவர் என்ன எப்ப பார்த்தாலும் வியாபாரம் இல்ல. உங்களுக்கு தெரியாதா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க, தெரியாதா? அந்த கிதாபை கையில கொடுத்து அதான் செஞ்சுட்டு இருக்க, வேற எதுவும் செய்யறதில்ல. 5 நேரம் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். கடையை திறந்தோம்னா ஒரு 1000 தடவை தஸ்பீஹ் எடுத்து இஸ்திக்ஃபார் செய்றேன், அதுக்கு தான் நேரம் இருக்கு. அதிலிருந்து வருகிறார்கள் நல்லா கொடுத்து கொண்டே இருக்கிறேன், நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். எங்கோ நடந்தது என்று நடக்கிறது. இஸ்திக்ஃபார் பெரிய வேலையை செய்துவிடும். அல்லாஹ் அக்பர். 8வதாக அல் ஹஜ், அல் முதாபாத் பைனல் ஹஜ் வல் உம்ரா. இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கிறதே, யுத்ரிபுல் ஃபக்ர, வறுமையை விரட்டிவிடும். காபத்துல்லாவை பார்த்தவர்கள் நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் சலாம் சொன்னவர்கள் இருக்கிறார்களே, இவர்களை வறுமை கண்டு விரட்டோடும். யுத்ரிபி ஷைத்தான், யுத்ரிபில் ஃபக்ர, ஷைத்தானும் விரட்டோடுவான், வறுமையும் விரட்டோடும். அப்ப ஹஜ்ஜு உம்ராவும் பெரிய பாக்கியம். அதனால சின்ன வயசிலேயே ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்று நியத்து செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வறுமையை விரட்டி பொருளாதாரத்தை கொண்டு வந்து
ஒன்பதாவதாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் துவா. பாரக்கல்லாஹு லிரஜுலி ஃபீ ஹாஜத்தின் அக்ஸர துவா ஃபீ. ஒரு தேவை வந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட கரம் ஏந்தி விட்டா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துவாவால் அவனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் அறியாத தூரத்திலிருந்து கொண்டு வந்து ரப்பு கொட்டி விடுவான். துவாவோட பெருக்க மாட்டான். ஆனா நாம துவாவே செய்யறதில்லை. அதுல நோம்புல கூட துவா செய்யாத எத்தனையோ பேர்கள் இருக்கிறோம். அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் நோம்புல துவாவை விட்டு விடாதீர்கள். எந்த காரியம் கிடந்தாலும் கிடந்துட்டு போகுது. நோம்பு முடிகிற வரைக்கும் அசர் டு மகரிப் நோம்பு திறக்கிற வரைக்கும் துவாவிலேயே ஈடுபட வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அபூ ஹுரைரா மதாயின் நாட்டுக்காரனா பெரிய பொருளாதாரம் எப்படி கிடைத்தது என்று கேட்க அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதானே, என் ரப்பிடத்திலே துவா செய்தேன், ரப்பு கொடுத்தார். துவா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆயிரம் வரலாறுகளை சொல்லலாம். 10வது அதிகாலையிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக. இன்னொரு ரிவாயத்துல அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபீ சுஹூரிஹா. சஹர் நேரத்திலே பரக்கத் செய்வாயாக. அதான் அதிகாலை. சஹர் தான் அதிகாலை. அப்ப அதிகாலை யார் எழுந்து தொழுகிறார்களோ, வெறும் எந்திரிக்கிறார்கள் மட்டும் இல்ல, யார் எழுகிறார்களோ தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் அதிகாலையை பார்த்ததே இல்லை. ஒரு இளைஞர்கிட்ட கேட்டேன், நல்ல பேரு இஸ்மாயில் என்று வைத்திருக்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் பேர வச்சிருக்கிறார். நீங்க தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீர்கள்? 7:30க்கு கம்மியா எந்திரிச்சதே இல்லை. ஒரு வருஷத்துல 2 நாள் நான் அதிகாலையில் எழுவேன். ஒன்று பெருநாள் ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அத்ஹா. இந்த 2 தவிர வேற எந்த நாள் ஒண்ணுக்கு போறதா தான் எந்திருப்பேன். வேற எதுக்குமே நான் எந்திரிச்சது இல்லை என்று தெளிவாக சொல்லுகிறார். நம்ம இளைய சமுதாயத்தினுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. பிறகு எங்கே அல்லாஹ்வின் அருள் கிடை? 11வது இன்னஃபி ஜமாஅத்தி பரக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜமாஅத்திலே கூட்டமாக இருப்பதிலே பரக்கத் இருக்கிறது. ஒற்றுமையிலே சுருக்க சொன்னால் ஒற்றுமையிலே பரக்கத் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒற்றுமையை உருவாக்குகிற தலைவர்களும் இல்லை, இந்த சமுதாயத்தில் ஒற்றுமையும் இல்லை. அல்லாஹ்ட்ட ரொம்ப கேட்க வேண்டியிருக்கிறது. ஜமாஅத்துல பரக்கத் இருக்கிறது. சஹாபாக்கள் ஏன் ஒரு 70 வருஷம் வரைக்கும், என்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சமுதாயத்தை போன்று ஒற்றுமையான சமுதாயம் இல்லை. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தை போன்று கேடு கெட்ட சமுதாயம் இல்லை. யூபியில 33% இருந்தும் கூட நாரி போட்டுமே. ஏன் ஒரே இடத்துல 4 பேர் நிக்க வைக்கிறது? ஒரு முஸ்லிம் என்றால் மற்ற முஸ்லிம் இவன் என் சகோதரன், நான் நிற்க மாட்டேன் என்றால் நம்மை வெல்வதற்கு யார் இருக்கிறார்? அது ரசூலுல்லாஹ். இந்த தலைவரை போன்ற ஒரு தலைவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர், காசின் மீது ஆசைப்படாத தலைவர், பெருமானாரை போன்று நம் சமுதாயம் உருவாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழைஞ்சாங்கல்ல, நுழையும் போது மஸ்ஜித் நபவியை கட்டி பக்கத்துல ஒரு சின்ன ரூம், அவ்வளவுதான். பெருமானார் ஒரு 10 பேர் தங்குற அளவுக்கு ரூம். மதீனாவிலே வருடம் அதிகமாக ஹிஜ்ரி 6 கைபருக்கு பின்னாடி எல்லாரும் லட்சாதிபதி. பெருமானார் வஃபாத்தாகிற பொழுதும் அந்த வீட்டில் தான் இருந்தார்கள், அங்குதான் இறந்தார்கள். காசு பணம் வந்தவுடனே பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக்கிக் கொள்ளவில்லை. அதே 10 பேர் பெருமானாரின் வீட்டு கதவை திறந்தால் பஹ்ரைனில் இருந்து பொருள் வந்து கொட்டி கிடக்கிறது. வருபவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அந்த தலைவர். ஆனால் தன் வீட்டுக்குள்ளே ஒரு மிருகத்தை கூட அனுமதிக்கவில்லை, ஒரு மிருகத்தை கூட அனுமதிக்கவில்லை. அந்த வாழ்க்கை தானே வாழ்ந்தாலே, கண்ணியம் மிகுந்த காகிதம் இல்லை என்று காமராஜர் அழைத்தார். சென்னையில ஒரு வண்டியை தள்ளி கொண்டு செல்கிறான். வண்டியை தள்ளிட்டு போறான், தள்ள முடியாம ஒரு முட்டை தூக்கி காரை திறந்து காமராஜர் போய் தள்ளுற. என்னங்க சொல்லியிருந்தா நாங்க போய் தள்ளிருக்கோமே, நீங்க போறீங்களே. இல்லை, கண்ணியம் மிகுந்த காகிதம் இல்லத்தை நான் ஒரு முறை இப்படி பார்த்தேன். அவனும் மனிதன் தான். எங்கள் நபிகள் நாயகம் கஷ்டப்பட்டவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டவனோடு சேர்ந்து நிற்க வேண்டும் என்று எங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதனால் நான் தள்ளுகிறேன் என்று காகிதம் இல்லத்தை சொல்றார்.
கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத்தின் வழியில் நான் நடக்கிறேன். யார் பேசினார் காயிதே மில்லத்தை கண்ணியம் மிகுந்த கண்ணியம் மிகுந்த கண்ணியம் மிகுந்த என்ற வார்த்தையோடு அழைத்தார்களே, என்ன காரணம்? அன்புக்குரியவர்களே, தனக்கு சேர்க்கவில்லை, தன் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை. ஜமாத் ஒற்றுமைக்காக பாடுபட்டார்கள். இது பறக்கத்திருந்தது. இதுதான் இன்றைக்கு தேவை. அடுத்ததாக 12வதாக பறக்கத்து எதில் இருக்கிறது? வியாபாரத்தில் இருக்கிறது. வியாபாரம் செய்வதற்காக ஒருவர் முயற்சி செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே பறக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, பறக்கத்தை பெறுவதற்கு 12 காரணங்களை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அனைத்தையும் பின்பற்றி பறக்கத்தை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இன்றைய துஆ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பொருளாதார செல்வத்தை பாதுகாப்பது. அல்லாஹ் கொடுத்த அருள் பொருளாதாரம், அதை பாதுகாக்கிறது அல்லாஹ் தான். அழிவுகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அழியாமல் பாதுகாப்பதற்கு அண்ணல் பெருமானார் வளர்த்து கொடுப்பதற்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்கிறார்கள். சுஜூதுக்கு பின்னாடி 70 முறை அல்லாஹ் லத்தீஃபுன் ஃபீ இபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வ ஹுவல் கவியுல் அஸீஸ் என்ற ஆயத்தை ஓதும். அல்லாஹ் லத்தீஃபுன் ஃபீ இபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வ ஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் லத்தீஃபுன் ஃபீ இபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வ ஹுவல் கவியுல் அஸீஸ் என்ற வசனத்தை சுஜூதுக்கு பிறகு யார் ஓதி வருகிறார்களோ அந்த செல்வம் கண்டிப்பாக குறையாது. அதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நிம்மதிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். சந்தோஷத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான்.